அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள். ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது. ஒன்று, ரமலானுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான ரயான் விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானே வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி. 2, அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ்வின் உயிரின் நேசம், உள்ளத்தின் சுவாசம், நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி. 3, அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் 1 மற்றும் தஃஹீமுல் குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி. இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். இச்சலுகை ரமலான் மாத இறுதி வரை மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 075 740 0800 not 75 740 0800. கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகாவித்யாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி MHM அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபல மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் AA அமீர் அவர்கள். நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் MHM வசீர். தயாரிப்பாளர் ஜனாப் AM முஹம்மத் ரலீம். புள்ளிப்பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் AB முஹம்மத். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிறை FM ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனுஸ் K ரஹ்மான். சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை FM அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல். எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான நிந்தவூர் MI உசனார் சலீம். இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் MTI ஃபாரிஸ். அட்டாளைச்சேரி ஆசிரியர் மிஃப்ராஸ். அல் ஹாஃபில் ஏலம் ஹனீஃபா.
மற்றும் AM முகமது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு 9 இலக்கம் 77 டெமட்டகுட வீதி ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் SL முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலய அணியினர். எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அட்டாளைச்சேனை அன்னூர் மகாவித்யாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம் அணித்தலைவர் MR இலான் ஜாஹிஸ். இந்நேர ஓய்விலும் முன்னேற முயலுக. இதோ உங்களுக்கான கேள்வி. அல்லாவின் அழகிய திருநாமங்களில் உறுதியானவன் அல்லது உறுதியாளன் என்ற தமிழ் பொருளை கொடுக்கும் அரபு சொல் யாது? கஃபா. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு, சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. அல் அலீம். இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை அல் மத்தீன். அல் மத்தீன். அடுத்து விடையளிக்கும் முதல் போட்டியாளர் அட்டாளைச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம் R ஃபாத்திமா ஜஹானா அணித்தலைவி. பழிக்கப்படுபவன் பழிக்கப்படுவான். இதோ உங்களுக்கான கேள்வி. நிகரற்ற அன்பாளன் நிகரற்ற அன்புடையோன் என்ற தமிழ் கருத்துக்கு அல்லாவின் அழகிய நாமங்களில் காணப்படும் அரபு பதம் யாது? அவர் தனக்கு நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. அர்-ரஹீம். அர்-ரஹீம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளைச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ARM சஜித் பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு. இதோ உங்களுக்கான கேள்வி. ஹலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது ஆட்சியின் போது எதனை இஸ்லாமிய உலகின் தலைநகராக மாற்றினார்? கூபா. கூபா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளைச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம் A ஃபாத்திமா அமானி. அவசரமாக தவறு செய்வதை விட தாமதமாக சரிவர செய்வது சிறந்தது. இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் கலீஃபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோரின் ஆட்சியின் போது இஸ்லாமிய உலகின் தலைநகராக திகழ்ந்தது எது? மக்கா. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. மதீனா. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளைச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MR நுஹா ஷெரீன் பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். விவகாரங்களில் தலையாயது இஸ்லாமாகும், அதன் தூண் தொழுகையாகும், அதன் கடிவாளம் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. எந்த யுத்த வெற்றியின் போது கிடைத்த விவசாய நிலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயம் செய்வோருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள்? கைஃபர் யுத்தம். கைபர் யுத்தம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் A ஹிக்மத் நமா அட்டாளைச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். உண்மை உள்ள தூய்மையை உண்டாக்கும், உள்ள தூய்மையை ஒழுக்கத்தின் உயிர் நாடாக. இதோ உங்களுக்கான கேள்வி. சூரா தௌபாவின் 26வது வசனம் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி பேசுகிறது. அது எந்த யுத்தம்? பத்ர். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. உஹத். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹுனைன் யுத்தம் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் M சமீரா பானு பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும்.
இதோ உங்களுக்கான கேள்வி. பனு என்றால் எவ்வாறு தமிழ் பொருள் கூறப்படும்? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. சமுதாயம். சமுதாயம் என்பதை விடையை ஏற்றுக்கொள்ளடா. மக்கள் சந்ததி. சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் ஏ முகமது ஆஹில், அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். எச்சமத்திலும் பொறுமை பாதுகாத்துக்கொள். இதோ உங்களுக்கான கேள்வி. பனு உமையா என்றால் எவ்வாறு தமிழ் பொருள் கூறப்படும்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. உமையாவின் சந்ததி. உமையாக்களின் சந்ததி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஏஎச் ஃபாத்திமா நுஹா, பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். உங்களில் சிறந்தவர் நட்பண்புகளில் சிறந்தவர் ஆவார். இதோ உங்களுக்கான கேள்வி. முழுமையாக ஒரே முறையில் இறங்கிய சூறாக்களுள் இறுதியானது எது? சூரத்துல் ஃபாத்திஹா. இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்குகிறோம். சூரத்துல் பக்கரா. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. சூரத்துல் கௌஃப். 2 அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை சூரத்துன் நஸ்ர். சூரத்துன் நஸ்ர் என்பது சரியான விடை. இந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம்ஜே அகமது ஷஃபி, அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு. இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆனில் உள்ள 114 சூறாக்களுள் ஒரு சூறாவில் இடம்பெறும் அனைத்து வசனங்களிலும் அல்லாஹ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அந்த அத்தியாயம், அந்த சூரா எது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு விடுகிறோம். சூரத்துல் தௌபா. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு வழங்குகிறோம். சூரா அர் ரஹ்மான். அந்த விடையும் தவறானது. சரியான விடை சூரா முஜாதலா. சூரா முஜாதலா என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கு முன்பாக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம். ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள். ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது. ஒன்று, ரமலானுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான ரயான் விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானே வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி. 2, அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ்வின் உயிரின் நேசம், உள்ளத்தின் சுவாசம், நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி. 3, அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் 1 மற்றும் தஃஹீமுல் குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி. இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 075 740 0800 not 75 740 0800. இலக்கம் 77 தெமட்டகொட வீதி, ரீடர்ஸ் பாரடைஸ், வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி, இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார். 2ஆம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்வி இதோ. தற்போதைய பாராளுமன்றம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எத்தனையாவது பாராளுமன்றம்? இதோ விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு சமூகம் அளித்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்கிறார். என் பேர் அபுசாலிஹு ஃபாத்திமா அஸ்ஃபா. என் ஸ்கூல் அக்கல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. விடை 10வது பார்லமன்றம். அந்த விடை கூறிய பார்வையாளருக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் ரீட் மோ வெளியீட்டகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அருஸ் யூசுப் அவர்களை அழைக்கின்றோம். முதலாம் சுற்றின் பெறுபேறு இதோ. அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம் பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் 15. இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம் 25 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது.
இரண்டாம் சுற்று இப்போது ஆரம்பமாகிறது. இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம் ஆர் ஃபாத்திமா ஜஹானா அணித்தலைவி. இதோ உங்களுக்கான கேள்வி. நேரம், மணி போன்றவற்றில் நாம் பயன்படுத்துகின்ற அவ இதில் உள்ள அமைதி எழுத்து யாது? அதனை எவ்வாறு உச்சரிப்பீர்கள்? யூ. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. H ஆ என்று உச்சரிப்பில் வரும். H என்பது சரியான விடை. எழுத்துக்கள் HOUR ஆ. OUR அவ என்றால் எங்களுடைய என்று தனியே வரும். HOUR என்றால் நேரம், மணியை குறிப்பிடுவதற்காக அவர். How many hours? 2 hours அப்படி என்று நாங்கள் பாவிக்கின்றோம். இதில் உள்ள அமைதி எழுத்து H, அதையும் நாங்கள் ஆ அப்படி என்று தான் வாசிக்கின்றோம். சரியான விடை 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம் MR இலான் ஜாஹிஸ். இதோ உங்களுக்கான கேள்வி. டவுட் எனும் சொல்லில் காணப்படுகின்ற அமைதி எழுத்து என்ன? B. B என்பது சரியான விடை. டவுட், DOUBT. அந்த பிக்கு சத்தமில்லை, டவுட் அப்படின்னு வாசிப்பதில்லை நாங்கள், டவுட். ஆகவே சரியான விடை 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் A ஃபாத்திமா அமானி அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. இடதுசாரி தலைவர்கள் சுதந்திரம் கோரி மேற்கொண்ட போராட்டங்களுக்கு எதனை பிரசார முறையாக பயன்படுத்திக் கொண்டனர்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சூரியமல். சூரியமல் இயக்கம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ARM சஜித் பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. முதலாம் உலக மகா யுத்தத்தில் அங்கவீனமுற்ற பிரித்தானிய ராணுவ வீரர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் உதவி புரிவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் எது? பொப்பி மலர் இயக்கம். பொப்பி மலர்களை விற்பனை செய்வதற்கான இயக்கம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் A ஹிக்மத் நமா அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. உலக ஏழைகள் தினம், உலக ஏழைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுவது ஆண்டுதோறும் எந்த மாதம் எத்தனையாம் தேதி? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு வழங்குகிறோம். டிசம்பர் 3. அந்த விடையும் தவறானது. சரியான விடை ஜூன் 28ஆம் தேதி என்பது சரியான விடை. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MR நுஹா ஷெரீன் பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் சர்வதேச குடும்ப தினம் ஆண்டுதோறும் எந்த மாதம் எத்தனையாம் தேதி? அவர் தனக்குரிய நேரத்தில் முயற்சிக்கவில்லை. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு வழங்குகிறோம். அக்டோபர் 2. இரு அணிகளும் சரியான முறையில் விடையளிக்கவில்லை. சரியான விடை 15th மே, 15 மே மாதம் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் A முஹம்மத் ஆஹில் அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. The perfume is expensive. இங்கு expensive என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் முயற்சிக்கவில்லை. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். சீப். சீப் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் M சமீரா பானு பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. The clothes are clean. இதில் clean என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல்லை குறிப்பிடுக. அதே அணியினருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். unclean. unclean என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் அல் கலாம் மகாவித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MJ அகமது ஷஃபி அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி.
ஒரு கியூபிக் மீட்டர் எத்தனை லீட்டர்களுக்கு சமனானதாகும்? 1 மில்லி லிட்டர். சந்தர்ப்பத்தை அதை அணிக்கு விடுகிறோம். 1000 லிட்டர். 1000 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் AH ஃபாத்திமா நூஹா, பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் எத்தனை மில்லி மீட்டருக்கு சமனானதாகும்? 2.5. இல்லை, அந்த விடை சரியாக அமையவில்லை. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 100 மில்லி லிட்டர். அந்த விடயம் சரியாக வரவில்லை. எதிர் அணியினருக்கு சந்தர்ப்பம். 1 மில்லி லிட்டர். 1 மில்லி லிட்டர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள். ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது. ஒன்று, ரமலானுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான ரயான் விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானே வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி. 2, அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ்வின் உயிரின் நேசம், உள்ளத்தின் சுவாசம், நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி. 3, அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் 1 மற்றும் தஃஹீமுல் குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி. இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். இச்சலுகை ரமலான் மாத இறுதி வரை மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 075 74000800 not 75 7400800. கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MHM வசீர் அவர்களை அழைக்கின்றோம். நடந்து முடிந்த போட்டியின் இறுதி பெறுபேறு இதோ. 40 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளச்சேனை அன்னூர் மகாவித்யாலயம். இவர்களோடு போட்டியிட்ட பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம் 50 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 10 மேலதிக புள்ளிகளால் பொத்துவில் அல் கலாம் மகாவித்யாலயம் வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரிஸ். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம்